மயிலாடுதுறை மாவட்டம் மயூரநாதர் கோவில் தெற்கு வீதியில் மன்மதேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலானது தோராயமாக 33 ஆண்டுகள் பூட்டப்பட்ட நிலையில் இருந்தது. மயூரநாதர் கோயிலை சுற்றி கிரிவலம் வரும் எத்தனையோ பக்தர்கள் தெற்கு வீதியில் இந்த மன்மதேஸ்வரர் கோயில் பூட்டியிருப்பதைக் கண்டு மனம் வருந்தி இருக்கின்றனர். அங்கு கூடியிருக்கும் பொதுஜனங்களால் கூட அக்கோயிலை திறக்க முடியாத சூழல். பொதுஜனங்களில் ஒருவர் இந்த செய்தியை அகில பாரத இந்து மகாசபா மாநில பொதுச் செயலாளர் திரு ராமநிரஞ்சன் அவர்களிடம் கொண்டு சேர்த்தனர். ஆன்மீக பணிகளுக்காகவே பிறப்பெடுத்த திரு ராமநிரஞ்சன் அவர்கள் உடனே களத்தில் இறங்கினார். திரு ராமநிரஞ்சன் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் மயிலாடுதுறை மாவட்ட பொதுச் செயலாளர் திரு கராத்தே ஜெய் அவர்கள் செயல்பட துவங்கினார். பூட்டை அகற்றினார், கதவுகளை திறந்தார். இந்து மகாசபா நிர்வாகிகள் ஒன்று கூடினர். 2 அடி புதைந்திருந்த கோயிலை சுத்தம் செய்து சிவனடியார்களை கொண்டு அபிஷேக ஆராதனைகள் செய்து பொதுஜனங்கள் மன்மதேஸ்வரரை வழிபடும் வகையில் சூழலை அமைத்து தந்தனர். மயிலாடுதுறை மாவட்ட பொதுச் செயலாளர் கராத்தே ஜெய், ஆலய பாதுகாப்பு பிரிவு மாவட்ட பொதுச் செயலாளர் மரிமாறன், சிவனடியார் பிரிவு மாவட்ட தலைவர் ராமகிருஷ்ணன், மாவட்ட செயலாளர் அஜீஸ்வர்மன், மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு எஸ்ஆர் ரஞ்சித் ரகு ஆகியோர் மன்மதேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பொதுஜனங்கள் மன்மதேஸ்வரரை தங்கு தடையின்றி வழிபாடு செய்ய கதவுகளை திறந்து கோயிலை சீரமைத்து வழிபாடு செய்ய ஏதுவாக சூழலை அமைத்து தந்தனர். இந்த மன்மதன் கோவிலின் சிறப்பு என்னவென்றால், மாசி மாதம் பௌர்ணமி அன்று சிவபெருமான் மன்மதனுக்கு ஆவுடையற்ற லிங்க உருவத்தை வழங்கினார். ஆவுடை என்றால் பீடமற்ற லிங்கமாகும். ஆவுடையற்ற சிவலிங்க உருவை கொண்ட மன்மதனை மாசி மாதம் பௌர்ணமி அன்று வணங்கினால் குழந்தை பேறு கிட்டும் என்பது இக்கோயிலின் சிறப்பம்சமாகும். வருகின்ற மாசி மாதம் பௌர்ணமி அன்று மன்மதேஸ்வரரை வழிபட்டு